அனைவருக்கும் விசாகா சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி பார்க்குற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது மீளாத கடனிலிருந்து மீள மந்திரம். சில பேருக்கு வாழ்க்கையில் செய்யக்கூடாத மிகப்பெரிய தவறு என்னென்னா கடன் வாங்குறது. ஆனால் கடன் வாங்காமல் அந்த காலத்தில் வாழ முடியாது. ஏன்னா கடன் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுன்றது இன்றைக்கி ரொம்ப பாதி பேருக்கு கடினமான விஷயந்தான். இந்த கடன் வாங்கும்பொழுது அது வட்டி கட்ட முடியாமல் அந்த வட்டிக்கு ஒரு கடன் வாங்கி, மாத தவணை கட்ட முடியாமல் அதுக்கு ஒரு கடன் வாங்கி, இப்படியே கடன் நம்ம வாழ்க்கையில் நம்மளை அப்படியே கீழே அழுத்திக்கிட்டே போகும். மன உளைச்சல், குடும்பத்தில் நிம்மதியில்லாத சூழ்நிலை நம்ம நிறைய ஃபேமிலியில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கடன் பிரச்சனை தீர பல பரிகாரங்கள் நம்ம செஞ்சுருப்போம். அதில் ஒரு எளிய பரிகாரம் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதாவது கடன் பிரச்சனை நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல இந்த பிரச்சனை தீர கீழே உள்ள மந்திரத்தை நீங்கள் நான் சொல்லுவது போல் முறையாக செய்தால் இதிலிருந்து மீளலாம். முதலில் நீங்கள் நல்லா குளிச்சுட்டு காலை மாலை இந்த 2 வேளையில் ஏதாவது ஒரு வேளையில் இல்லை 2 வேளையும் சேர்த்து நீங்கள் இந்த மந்திரத்தை ஆரம்பிக்க வேண்டிய காலம் முதலில் தேய்பிறை காலத்தில் ஆரம்பிக்க வேண்டும். ஏன் தேய்பிறை என்றால், தேய்பிறையில் எப்படி நிலவு தேய்கிறதோ அதே போன்று நம்மளோட பிரச்சனைகளும் படிப்படியாக தேயும் என்பது ஒரு நம்பிக்கை. தேய்பிறை காலங்களில் ஆரம்பித்தது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் கடனை திருப்பி கொடுக்கலாம். கடன் வாங்கக்கூடாது, கடனை திருப்பி கொடுக்கலாம். அந்த காலங்களில் செவ்வாய்க்கிழமை காலங்களில் பார்த்து அந்த கடனை திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் தினமும் என்ன செய்ய வேண்டும் என்றால், கையில் ஒரு டம்ளரில் தண்ணியை வைத்துக்கொண்டு 2 கையிலும் தாங்கிக் கொண்டு கிழக்கு முகம் அமர்ந்து நான் கூறவிருக்கின்ற அந்த மந்திரத்தை நீங்கள் 11 முறை 11 நாட்கள் 11 நாட்கள் என்று கிடையாது, உங்கள் கடன் பிரச்சனை தீரும் முறை தினமும் கூட சொல்லலாம். கூறி வந்தால் உங்கள் பிரச்சனை படிப்படியாக முடிவுக்கு வரும் என்பது ஒரு நம்பிக்கை. மந்திரம் மிக எளிமையானது. இதை இப்பொழுது நான் கூறுகிறேன் பாருங்கள். லலிதம் ஸ்ரீதரம், லலிதம் பாஸ்கரம், லலிதம் சுதர்சனம். அவ்வளோதாங்க. லலிதம் ஸ்ரீதரம், லலிதம் பாஸ்கரம், லலிதம் சுதர்சனம். இது நீங்கள் ஒரு எழுந்துக்கும் போது, நீங்கள் வெளியே நீங்கள் கிடக்கும்பொழுது உங்கள் மனசில் ஆழமையாக இந்த பிரச்சனை தீர்வுன்னு நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக இந்த மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து உங்களை ஒரு முழு நிறை மனிதனாக மாற்றும் என்பது ஒரு நம்பிக்கை. நம்புங்கள், நல்லதே நடக்கும்.